தமிழகத்தில் சிபிஐ அதிரடி சோதனை நடத்திய விவகாரத்தில் அதிமுகவில் இருவேறு கருத்து நிலவுகிறது. அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரை பாஜகவின் தூண்டுதலின் பேரில் சிபிஐ சோதனை நடத்தப்பட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தவிர திமுக பாஜக இடையே உறவு இருப்பதாகவும் தம்பிதுரை பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். அதே நேரம் மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் சிபிஐ விசாரணையை பொறுத்தவரை யாரும் தலையிட முடியாது என விளக்கம் அளித்துள்ளார். ஒரே கட்சியின் இரு தலைவர்கள் வெளியிட்ட வெவ்வேறு கருத்துக்களை இப்போது பார்ப்போம். எல்லோருக்கும் தெரியும், அழகிரி அவர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி அமைதி பேரணி நடத்துவதாக முன்பே அறிவித்திருந்தார், தந்தை இறந்த பிறகு. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு முன்பாவது சிபிஐ நடத்தியிருக்கலாம், சிபிஐ ரெய்டு நடத்தியிருக்கலாம், அதற்கு பின்பாக நடத்தியிருக்கலாம். நடத்தாமல் அன்றே நடத்த உள்நோக்கம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு உடன்பாடு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய ஐயப்பாடு. ஏனென்றால் 6-7 மாதத்துக்கு முன்பாக கலைஞர் அவர்கள் உடல்நலம் சரியாக இருக்கிற பொழுது அவர் வீட்டிற்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து சென்றார். அன்றையிலிருந்தே அவர்களுக்கு ஒரு உடன்பாடு இருப்பதாக பொதுமக்கள் எல்லோரும் கருதுகிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் அவர் இல்லை என்று சொன்னாலும் அவர் மறைமுகமாக உடன்பாடு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அதற்கு பிறகு கலைஞருடைய நினைவேந்தல் நடத்தும் பொழுது கூட பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர் அமித்ஷா அவர்கள் அறிவித்தார்கள். அதற்கு முன்பு பாரதிய ஜனதா அழைப்பதில்லை என்று பலவித அறிக்கை தந்திருக்கிறார். ஒரு காவி கட்சி, இந்துத்துவா பரப்புகிறது, மதவெறி பிடித்த கட்சி. ஆகவே அவர்களுக்கு ஆதரவு சொன்ன இதே ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷா அவர்களை அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு அழைத்தார். அது மறுக்க முடியுமா? அவர் வராவிட்டால் கூட அவரை விட சீனியர் இருக்கின்ற கட்கரி அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சென்றிருக்கிறார். ஆனால் அதே பிறகு அவர் சொல்கிறார், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவோம், மோடியை அடித்து வீழ்த்துவோம் என்றது யாரை வைத்து ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் படை அறிக்கை தருகிறார். எதற்கு சொல்கிறேன் என்றால், அழகிரி அவர்களுடைய இந்த நிகழ்வு, அதாவது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அமைதி பேரணி நடத்திய முதலே அறிவிக்கப்பட்ட அந்த பேரணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த செய்தியை மறைப்பதற்காக, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதவுவதற்காக தமிழகத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் இதை தூண்டி வைத்து வேண்டுமென்றே எங்கள் மீது களம் கற்பிக்க வேண்டும் என்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட களம் கற்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்திய சோதனை தான் என்பது எங்களுடைய கருத்து. விசாரணையில ஒரு முகாந்திரம் இன்னார் அதோட தொடர்பு இருக்கு அப்படின்னா அந்த தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால அவர் மேல முழுமைய அளவுக்கு எந்த ஒரு ஏஜென்சியா இருந்தாலும், அது ஸ்டேட் ஏஜென்சியா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் ஏஜென்சியா இருந்தாலும் சரி, அது நடவடிக்கை எடுக்கும். அது பிரைமா பேசி இல்லைன்னா முகாந்திரம் சொல்லுவாங்க. அது எனவே இப்போ முகாந்திரம் இருந்ததுனால ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சிபிஐக்கு தெரியும், சிபிஐயா இருந்தாலும் சரி, அது ஸ்டேட் போலீஸா இருந்தாலும் சரி, முழுமைய அளவுக்கு அவங்க ஒரு என்கொயரி பண்ணிட்டு என்கொயரியில பிரைமா பேசி இருந்தா மட்டுமே அதர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். எனவே சிபிஐக்கு நம்ம போய் லெசன் எடுக்க முடியாது. நீ அப்படி செய், நீ இப்படி செய்ன்னு சொல்லிட்டு சிபிஐக்கு பாடம் எடுக்க முடியுமா? ஸோ அரசியல் கட்சிகள் நிர்பந்தம் பண்ணி சிபிஐயும் நிர்பந்தம் பண்ண முடியாது. ஒரு அரசியல் கட்சி நிர்பந்தம் பண்ணதால சிபிஐ அவங்க கடமையிலும் தவற மாட்டாங்க. ஸோ அவங்க கடமையிலிருந்து நிச்சயமா தவறதுக்கு வாய்ப்பே இல்லை.